அமுதமழை இது ஆனந்தத்தின் அலை. வணக்கம் அன்பான நேயர்களே, இன்று உங்களுடன் இணைந்திருக்கும் நான் மலேசிய நாட்டை சேர்ந்த குமாரி லாவண்யா செல்வம். இது உங்களுக்கான நேரம் எனும் நிகழ்ச்சியில் இனி ஒரு விதி செய்வோம் எனும் அங்கத்தில் இன்று நாம் நேரத்தை கையாளும் ரகசியம் எனும் தலைப்பையொட்டி காண உள்ளோம். வாருங்கள் நேயர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைவோம். உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் பிரையன் ட்ரேசி எழுதிய ஈட் தட் ஃப்ராக் என்ற புத்தகத்தில் மிக எளிமையானாலும் சக்தி வாய்ந்த உவமை ஒன்று சொல்லப்பட்டுள்ளது. அவர் தன்னுடைய புத்தகத்தில் என்ன கூறுகிறார் என்றால், நீங்கள் ஒரு தவளை சாப்பிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டால் அதை காலையில் முதலிலேயே சாப்பிட்டு விடுங்கள். அப்படி இன்னும் 2 தவளைகள் இருந்தால் அதில் மிகவும் குரூரமான, அதாவது மிகவும் மோசமான தவளையைத்தான் நீங்கள் முதலில் சாப்பிட வேண்டும் என்று அவர் கூறுகிறார். இது உணவுக்கான உவமை அல்ல. இங்கு நாம் கவனிக்க வேண்டியது இதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை தான். அவர் கூறுவது என்னவென்றால், நம் வாழ்க்கையில் மிக கடினமான, மிக பெரிய, நம்மை அதிகம் சிரமப்படுத்தும் பணிகளை காலை முதலிலேயே செய்ய வேண்டும் என்பதை பற்றிதான் அவர் வலியுறுத்துகின்றார். ஏன் கடினமான பணியை நாம் முதலில் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். இதற்கு காரணம், நம்மை சிரமப்படுத்தும் பணிகளை தள்ளி போடும்போது நமக்கு மன அழுத்தம் ஏற்படுகின்றது. அந்த வேலையை நாம் ஒரு நாள் முழுக்க இழுத்தடிக்கும் பொழுது, அதாவது இந்த வேலையை நான் செய்ய வேண்டும், இந்த வேலையை நான் செய்ய வேண்டும் என்று நம் மனதில் திரும்ப திரும்ப நம்மிடமே கூறிக்கொண்டிருப்போம். இது போன்ற நிலையில் கண்டிப்பாக நமக்கு மன அழுத்தம் ஏற்படுகின்றது. ஆகவே அந்த வேலையை பற்றி ஒரு நாள் முழுவதும் நினைத்து கொண்டு செய்யாமல் இருப்பதை விட, நீங்கள் காலையில் எழுந்தவுடனே முதல் வேலையாக அந்த பணியை நீங்கள் செய்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மன திருப்தியும் மன அமைதியும் கிடைக்கின்றது. அது மட்டுமின்றி, எளிய சிறிய வேலைகளை மட்டும் நீங்கள் செய்து கொண்டிருந்தால் அன்றைய நாளில் ஒரு முன்னேற்றத்தை உங்களால் எதிர்பார்க்க முடியாது. மேலும் ஒரு கடினமான வேலையை நீங்கள் காலையில் எழுந்தவுடனே முடித்துவிட்டால் அன்றைய நாள் முழுவதும் நமக்கு ஓர் உள்ளார்ந்த மன அமைதியும் மனசாந்தியும் கிடைக்கும். நமது தன்னம்பிக்கையும் இதனால் கூடுகின்றது. இதனாலேயே நான் கூறுகின்றேன், ஒரு கடினமான பணியை நீங்கள் காலை எழுந்தவுடனேயே செய்து பழகுங்கள் என்று. வாருங்கள் நேயர்களே, நான் சில உதாரணங்களையும் உங்களுக்காக கொடுக்கின்றேன். மாணவர்களை எடுத்துக்கொள்வோம். அவர்கள் மிகவும் கடினமான பாடத்தை காலை முதல் வேலையாக படித்துவிட்டால், அதாவது மீள்பார்வை செய்துவிட்டால், நாள் முழுவதும் அவர்கள் மனம் லேசாக இருக்கும். அதே போல தொழிலாளர்களை எடுத்துக்கொள்வோம். அவர்கள் தங்களுடைய வேலையில் மிகவும் சிக்கலான அறிக்கையை முதலில் செய்து முடித்துவிட்டால் பிறகு சிறிய வேலைகளை எளிதாக அவர்களால் செய்து முடிக்க முடியும். இதனாலேயே கடினமான பணிகளில் முதலில் செய்து நாம் பழக வேண்டும். இங்கு நான் நேரத்தை ஒழுங்குபடுத்தும் சில நடைமுறையான பயிற்சிகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றேன். இதில் முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது நமக்கென ஒரு பட்டியல் தயாரிப்பதாகும். அதாவது, இன்று நீங்கள் செய்ய வேண்டிய பணிகளை காலை எழுந்தவுடனேயே அதை ஒரு பட்டியல் வாரியாக தயாரித்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, முன்னுரிமைகளை அமைக்க வேண்டும். அதாவது, எந்த பணி மிகவும் முக்கியமானது, எந்த பணி வாழ்க்கை அல்லது வேலையில் பெரிய தாக்கத்தை உருவாக்கும், அதை நாம் தவளை என்றும் கற்பனை செய்து கொள்ளலாம். இது போன்ற பணிகளை நாம் முதலில் செய்ய முன்னுரிமையை நாம் கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக, மிக குரூரமான தவளை, அதாவது நான் முன்பே கூறியது போல மிக சிரமமான பணியை நாம் முதலில் செய்ய துவங்க வேண்டும். நான்காவதாக, 90 நிமிட விதி, அதாவது காலை முதலிலேயே
குறைந்தது 60 முதல் 90 நிமிடங்கள் அந்த கடின பணிக்கென்றே நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். 5வதாக, சிறு பணிகளை இடையில் நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். பெரிய வேலைகளை முடித்த பின் சிறிய வேலைகளை செய்யுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அது உற்சாகமூட்டும். மேலும் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் மனதையும் சமநிலையில் வைத்துக் கொள்ளலாம். 6வதாக, ஒழுங்குமுறை பழக்கம். அதாவது தினமும் இதே பழக்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். நான் மேற்குறிப்பிட்டது போல் 1 முதல் 5 வரை இந்த பழக்கங்களை நீங்கள் பின்பற்றும் பொழுது சில வாரங்களில் உங்கள் செயல்திறன் இரட்டிப்பாகும். இதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். அன்பான நேயர்களே, நேர மேலாண்மை என்பது சுத்தமாக கடிகாரத்தை பார்த்து வாழ்வது அல்ல. அது வாழ்க்கையை முன்னுரிமைப்படுத்தும் ஒரு கலையாகும். கடினமான பணியை முதலில் செய்வது உங்கள் பயங்களை வெல்ல உங்களுக்கு உதவி புரியும். உங்களுடைய சோம்பலை வெல்லும் ஒரு மருந்தாகவும் அது அமைகின்றது. அதுவே வெற்றிகரமான மனிதர்களின் பொதுவான இரகசியங்கள் ஆகும். நண்பர்களே, இன்றைய ஒளிபரப்பை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறிய சவாலை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். நீங்கள் நாளை காலை எழுந்தவுடன் உங்களுக்கு மிக குரூரமான தவளை என்ன என்பதை எழுதி கொள்ளுங்கள். அதை முதலில் செய்து முடித்து விடுங்கள். 1 வாரம் இதையே தொடருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றம் வருகிறது என்பதை நீங்களே உணர்வீர்கள். அன்பான நேயர்களே, நேரம் என்பதே நம்முடைய வாழ்க்கையாகும். நேரத்தை அடக்கும் ஒரே வழி கடினமான பணியை முதலில் முடித்துவிடும் பழக்கமாகும். மிக குரூரமான தவளை முதலில் சாப்பிடுங்கள். இதுவே வெற்றிக்கான திறவுகோலாகும். அன்பான நேயர்களே, நம் உரையின் முதல் பகுதியில் நாம் ஈட் தட் ஃப்ராக் என்ற புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு கடினமான பணியை முதலில் செய்வதன் முக்கியத்துவத்தை பார்த்தோம். இப்போது அந்த கருத்தை மேலும் விரிவாக்கி நேர மேலாண்மை குறித்த மற்ற எழுத்தாளர்கள் மற்றும் சிந்தனையாளர்கள் கூறிய சில அற்புதமான கருத்துகளையும் அவர்கள் கூறிய நடைமுறை பயிற்சிகளையும் பார்ப்போம். நண்பர்களே, நேர மேலாண்மை என்றால் வெறுமனே கடிகாரத்தை பார்த்து ஓடிக்கொண்டு இருப்பது அல்ல. அது வாழ்க்கையை முன்னுரிமைப்படுத்தும் கலையாகும். இதை பற்றி பல சிந்தனையாளர்கள் தங்களுடைய கண்ணோட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். முதலில் நான் சொல்ல விரும்புவது ஸ்டீவன் கோவி பற்றி ஆகும். அவர் உலகம் முழுவதும் புகழ் பெற்றவர். அவர் எழுதிய த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் என்ற புத்தகம் கோடிக்கணக்கான மக்களை மாற்றியிருக்கிறது. அதில் அவர் சொல்வது புட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், அதாவது முதன்மையானதை முதலில் செய்யுங்கள் என்ற கருத்தாகும். நாம் தினசரி வேலைகளை 4 வகையாக பிரிக்கலாம் என்று அவர் கூறியிருக்கின்றார். அவர் ஒரு நேர மேலாண்மை அட்டவணையை, அதாவது டைம் குவாட்ரண்ட் ஒன்றை உருவாக்கியுள்ளார். அது 4 பாகங்களை கொண்ட ஒரு அட்டவணை ஆகும். சில வேலைகள் அவசரமும் முக்கியமுமானவையாக நமக்கு இருக்கும். அவை உடனடியாக செய்ய வேண்டியவை ஆகும். இதையே அவர் முதல் பாகத்தில் வைத்திருக்கின்றார், அதாவது அவசரமும் முக்கியமும் கூடிய வேலைகள். 2வதாக, சில வேலைகள் அவசரமில்லை ஆனால் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். உதாரணத்திற்கு நம்முடைய கல்வி, நம்முடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் நம்முடைய வாழ்க்கைக்கான திட்டமிடல் பகுதியாகும். இன்னொரு வகை வேலைகள் அவசரமாயிருக்கும் ஆனால் அவ்வளவு முக்கியமானதாக இருக்காது. இதை அவர் 3வது பாகத்தில் வைத்திருக்கின்றார். உதாரணத்திற்கு சிறிய தொலைபேசி அழைப்புகளை ஏற்பது மற்றும் பல சிறிய விஷயங்களை செய்வதாகும். இறுதியாக, அவசரமும் இல்லை முக்கியமும் இல்லை, இது போன்ற வேலைகளைத்தான் நாம் இறுதியாக செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு
சோஷியல் மீடியாவில், அதாவது சமூக வலைத்தளங்களில் அதிக நேரத்தை நாம் செலவிடுவது போன்ற விஷயங்கள் ஆகும். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நம் வாழ்க்கையின் தரம் அந்த இரண்டாவது பிரிவில்தான் இருக்கின்றது. அதாவது அவசரமில்லாத ஆனால் முக்கியமான விஷயங்களுக்கு நாம் நேரம் ஒதுக்கினால்தான் நம் வாழ்க்கையில் உயர்ச்சியை நாம் காண முடியும். இங்கு நான் உங்களுக்கு ஒரு கதையை கூற விரும்புகிறேன். இந்த கதையின் தலைப்பு ஸ்டீவன் கோவின் கல், மணல், தண்ணீர் கதையாகும். ஒரு பேராசிரியர் மாணவர்களின் முன் ஒரு பானையை வைத்துக்கொண்டு பெரிய கற்களை அதனுள் போட்டார். பானை நிரம்பிவிட்டதா என்று மாணவர்களை கேட்டார். அதற்கு மாணவர்களும் ஆமாம் என்றார்கள். அவர் பின்னர் சிறிய கற்களை போட ஆரம்பித்தார். இன்னும் இடம் இருப்பதை அவர்கள் கண்டார்கள். பிறகு அவர் மணலையும் போட்டார். இறுதியில் தண்ணீரையும் ஊற்றினார். இந்த நடவடிக்கைக்கான விளக்கத்தை இறுதியாக அவர் கூறினார். வாழ்க்கையில் பெரிய கற்கள் என்பது உங்களுக்கு மிகவும் முக்கியமானவையாகும். அதாவது நம்முடைய குடும்பம், உடல் ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை இலக்குகள் ஆகும். அவற்றில் முதலில் போடவில்லை என்றால் பின்னர் இடமே கிடையாது என்ற ஒரு தகவலை அவர் கூறினார். அதை தவிர்த்து சிறிய விஷயங்கள், அதாவது நம்முடைய அன்றாட வேலைச்சுமை, தொலைபேசி அழைப்புகள் மற்றும் பல அற்ப விஷயங்களில் நம் கவனத்தை செலுத்தும் பொழுது அவற்றை எப்போதும் அடுக்கிக் கொள்ள முடியுமாகும். அதாவது சிறிய கற்களை நாம் எப்போ வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் பெரியவற்றை முன்னுரிமை கொடுக்காவிட்டால் அவை நிரந்தரமாக இழந்துவிடும் எனும் மாபெரும் வாழ்க்கை மற்றும் நேர மேலாண்மை கருத்தை அவர் மாணவர்களுக்கு விளக்கப்படுத்தினார். ஆகவே ஸ்டீவன் கோவ் நமக்கு இதில் தெளிவாக எதை விளக்கப்படுத்த விரும்புகின்றார் என்றால், நம் வாழ்க்கையில் இரண்டாவது பிரிவில் நம் கவனத்தை செலுத்த வேண்டும். அதாவது அவசரமில்லாத ஆனால் முக்கியமான விஷயங்களில் நம் நேரத்தை கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை நம்மால் எட்ட முடியும் என்பதை நமக்கு தெள்ளத் தெளிவாக புரிய வைத்துள்ளார். ஆகவே நேயர்களாகிய நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இங்கு 4 பாகங்களாக பிரித்து அந்த நேர அட்டவணைக்கு ஏற்ப பட்டியலிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்பட துவங்கினால் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உங்களால் காண முடியும். அடுத்ததாக ஒரு சுவாரஸ்யமான சட்டத்தை பார்ப்போம். அதுதான் பார்க்கின்சனின் சட்டம். இந்த சட்டம் சொல்வது, ஒரு வேலைக்கான நேரம் எவ்வளவு கொடுக்கப்படுகிறதோ அந்த வேலை அதற்கேற்ப நீடிக்கப்படும் என்பதாகும். எடுத்துக்காட்டாக, ஒரு கட்டுரையை எழுத உங்களுக்கு 2 வாரம் காலக்கெடு கொடுத்தால் அந்த வேலை 2 வாரம் முழுவதும் நீண்டு கொண்டே போகும். ஆனால் அதே கட்டுரைக்கு 2 நாட்கள் மட்டுமே கொடுத்தால் அதே வேலையை 2 நாட்களில் நீங்கள் முடித்து விடுவீர்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், வேலைக்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு கொடுத்தால்தான் அந்த வேலை சுறுசுறுப்பாகவும் துரிதமாகவும் முடியும் என்பதாகும். இல்லையெனில் அந்த வேலை நீண்டு கொண்டே தான் போகும் என்று இங்கு நமக்கு தெள்ளத் தெளிவாக புரிகின்றது. உதாரணத்திற்கு, ஒரு அலுவலகத்தில் 2 ஊழியர்களுக்கு ஒரே வேலை கொடுக்கப்பட்டது. அதுதான் ஒரு அறிக்கை எழுதும் வேலையாகும். ஒருவருக்கு மேலாளர் 1 வாரம் காலக்கெடு கொடுத்தார். மற்றொருவருக்கு 1 நாள் மட்டுமே கொடுத்தார். 1 வாரம் காலக்கெடு கொடுக்கப்பட்டவர்தான் அந்த அறிக்கை எழுதும் வேலையை தினமும் தள்ளிக்கொண்டே போனார். கடைசி நாளில்தான் அவசரமாக அந்த வேலையை செய்தார். பல பிழைகளும் அந்த அறிக்கையில் இருந்தது. ஆனால் 1 நாள் காலக்கெடு கொடுக்கப்பட்ட ஊழியர் அன்றைய தினமே அந்த அறிக்கை எழுதும் வேலையை மிக கவனமாக செய்து முடித்தார். தரமும் சிறந்ததாக இருந்தது. இதுவே பார்க்கின்சனின் சட்டம். வேலைக்கு அதிக நேரம் கொடுத்தால் அது சோம்பலாக நீள்கிறது. குறைந்த நேரம் கொடுத்தால் சுறுசுறுப்பாக முடிகிறது. நீங்களும் இதை முயற்சி செய்து பாருங்களேன்.
அடுத்ததாக பரேட்டோ விதி பற்றி சொல்கிறேன். இதை 80-20 பிரின்சிபல் என்றும் சொல்வார்கள். இத்தாலிய பொருளாதார நிபுணர் பரேட்டோ கண்டுபிடித்த உண்மை இது. அவர் என்ன கூறுகிறார் என்றால், நமது விளைவுகளில் 80% என்பது நம்முடைய முயற்சிகளில் 20% மட்டுமே காரணமாக இருக்கிறது. அதாவது 80% முடிவுகள் 20% செயல்களிலிருந்தே வருகிறது. இதை விளக்கமாக கூறினால், நம்முடைய வேலைகளில் மிக குறைவான பகுதியே மிக பெரிய பலனை தருகிறது. எனவே நம்முடைய கடமை என்ன? அந்த 20% வேலைகளை கண்டுபிடித்து அதில் முழு கவனம் செலுத்த வேண்டும். மாணவர்கள் என்றால் பாடங்களில் 20% முக்கியமான பகுதிகள் தான் தேர்வில் அதிக மதிப்பெண்களை தருகின்றது. இதுவே நாம் தொழிலில் இருந்தால் 20% வாடிக்கையாளர்கள் தான் 80% வருமானத்தை தருகிறார்கள். இது வாழ்க்கையின் பல துறைகளிலும் பொருந்தும். வாருங்கள் நேயர்களே, பரேட்டோ விதி பின்பற்றிய ஒரு வியாபாரியின் கதையை காண்போம். ஒரு வியாபாரி தினமும் பல வாடிக்கையாளர்களுடன் வேலை செய்தார். ஆனால் மாத இறுதியில் பார்த்தால் அதிக லாபம் ஒரு குறிப்பிட்ட நபர்களிடம் இருந்து மட்டுமே அவருக்கு கிடைத்தது. இதை பற்றி ஆய்வு செய்த போது அவருக்கு என்ன தெரிய வந்தது என்றால், 20% வாடிக்கையாளர்களே 80% வருமானத்தை தருகிறார்கள் என்று. அதன் பின் அவர் அந்த 20% வாடிக்கையாளர்களில் அதிக கவனம் செலுத்த துவங்கினார். குறைவான லாபம் தரும் வாடிக்கையாளர்களிடம் அவர் அதிக நேரம் வீணாக்கவில்லை. விரைவில் அவரது வியாபாரமும் பெரியதாக வளர்ந்தது. ஆகவே உங்களுடைய 20% முயற்சியில் அதிக கவனம் செலுத்துங்கள். அதற்கான நேர்மறையான விளைவுகள் 80% உங்களிடம் வந்து சேரும். இதனால் உங்களின் நேரமும் சேமிக்கப்படும். இதன் அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய வேலையின் 20% மட்டுமே மிகப்பெரிய விளைவுகளை தருகிறது. மீதமுள்ள 80% வேலைகள் அதிக நேரம் எடுத்தாலும் பெரிய தாக்கத்தை நமக்கு கொடுப்பதில்லை. ஆகவே நேர மேலாண்மை என்பது அந்த 20% முக்கிய பணிகளை கண்டுபிடித்து அவற்றில் கவனம் செலுத்துவதில்தான் உள்ளது. இப்போது நாம் டைம் பிளாக்கிங் என்ற முறையை பார்ப்போம். இதை கேல் நியூபோர்ட் என்ற எழுத்தாளர் பரிந்துரைத்துள்ளார். அவர் டீப் ஒர்க் என்ற புத்தகத்தில் கூறுகிறார், நேரத்தை பெரிய தொகுதிகளாக பிரிக்காமல் சிறிய தொகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு வேலைக்கே அர்ப்பணிக்க வேண்டும் என்பதாகும். எடுத்துக்காட்டாக, காலை 9 மணி முதல் 11 மணி வரை ஆராய்ச்சி வேலைகளுக்காக ஒதுக்கலாம். பிறகு 11 மணி முதல் 1 மணி வரை அலுவலகத்தின் சின்ன சின்ன வேலைகள் செய்வதற்கென ஒதுக்கலாம். இப்படி செய்யும் பொழுது நம் கவனம் சிதறாது. பெரிய வேலைகளை நிம்மதியாக நம்மால் செய்து முடிக்கவும் முடியும். அடுத்து நாம் அனைவரும் செய்யக்கூடிய ஒரு சுலபமான முறையை பார்ப்போம். அதுதான் போமோடோரோ டெக்னிக். இதை பிரான்சிஸ்கோ சிரிலோ என்ற நிபுணர் அறிமுகப்படுத்தியுள்ளார். இதன் விதி என்னவென்றால், 25 நிமிடம் முழு கவனத்துடன் வேலை செய்ய வேண்டும். பிறகு 5 நிமிடம் ஓய்வு எடுக்க வேண்டும். இப்படி செய்து 4 முறை முடித்த பிறகு 15 முதல் 20 நிமிடம் வரை ஒரு பெரிய ஓய்வு எடுக்கலாம். இது நமக்கு சோம்பலை குறைக்கும், மன அழுத்தத்தையும் குறைக்கும். மாணவர்களுக்கும் அலுவலகத்தில் உள்ளவர்களுக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஒரு முறையாகும். வாருங்கள் நேயர்களே, இப்பொழுது நாம் போமோடோரோ முறையின் ஒரு கதையை காண்போம். இது எழுத்தாளர் ஒருவரின் சுய அனுபவமாகும். ஒரு இளம் எழுத்தாளர் தினமும் நாவல் எழுத முயன்றார். ஆனால் 2 முதல் 3 மணி நேரம் ஒரே இடத்தில் அவரால் அமர்ந்திருக்க முடியவில்லை. அவரின் கவனம் சிதறுவதை அவரால் உணர முடிந்தது. பிறகு அவர் போமோடோரோ முறையை பயன்படுத்தி பார்த்தார். 25 நிமிடம் மட்டும் எழுதினார்.
பிறகு 5 நிமிடம் ஓய்வு எடுத்தார். இது அவருக்கு மிகவும் எளிமையாக இருந்தது. சில மாதங்களில் அவரது நாவல் முடிந்து வெளியானது. சிறிய இடைவெளிகளுடன் கவனமாக வேலை செய்தால் பெரிய சாதனைக்கேற்ற ஆற்றல் கிடைக்கும் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். ஆகவே நேயர்களாகிய நீங்களும் இந்த போமோடோரோ டெக்னிக்கை பயன்படுத்தி பாருங்கள். 25 நிமிடம் முழு கவனத்துடன் ஒரு வேலையை செய்துவிட்டு பிறகு 5 நிமிட ஓய்வு இடைவெளியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி நீங்கள் உங்கள் வேலையை செய்து பார்க்கும் பொழுது கவனமாக நீங்கள் செய்ய முடியும். கவன சிதறலையும் உங்களால் தவிர்க்க முடியும். இதனால் ஒரு வேலையை மன சுமையில்லாமல் உங்களால் செய்ய இயலும் என்பதை நான் பெரிதும் நம்புகிறேன். கண்டிப்பாக முயற்சித்து பாருங்கள் நேயர்களே. இப்பொழுது நாம் உளவியல் குறிப்புகள் சிலவற்றை காண்போம். அதாவது ரிசர்ச் செய்து கண்டுபிடித்த சில உண்மைகளை காண்போம். முதலாவதாக, ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய முயலாதீர்கள். மல்டி டாஸ்கிங் என்பது சுறுசுறுப்பாக தோன்றினாலும் அது நம்மை சோர்வடைய செய்கின்றது. ஆகவே ஒரு நேரத்தில் முழு கவனத்துடன் ஒரு வேலையை செய்வதில் உங்கள் நோக்கமாக வைத்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, பெரிய வேலைகளை சிறு பகுதிகளாக பிரிக்கவும். ஒவ்வொரு பகுதியும் முடியும் பொழுது உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ளலாம். இது உங்களை உற்சாகப்படுத்தும் ஒரு முறையாகும். மூன்றாவதாக, சமூக வலைத்தளங்களில் அதாவது சோஷியல் மீடியாவில் உங்கள் நேரத்தை வீணாக்காமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துங்கள். இப்படி செய்வதன் மூலம் உங்களின் பெருமளவு நேரம் இதனால் சேமிக்கப்படக்கூடும். நான்காவதாக, நல்ல உறக்கம், சீரான உணவு, உடற்பயிற்சி ஆகியவை நேர மேலாண்மையின் அடிப்படை காரணிகளாகும். உடல் நலம் சரியில்லாமல் இருந்தால் எந்த வேலையிலும் உங்களால் கவனம் செலுத்த முடியாது என்பதே உண்மை. இங்கு நான் உங்களுக்கு ஒரு கதையை கூற விரும்புகிறேன். ஒரு தொழிலதிபர் தனது வியாபாரத்தில் மிகுந்த பிஸியாக இருந்தார். தினமும் அதிக நேரம் வேலை செய்தார். ஆனால் ஆரோக்கியத்தை அவர் கவனிக்கவில்லை. உடற்பயிற்சி இல்லை, சரிவர தூக்கமும் அவரிடம் இல்லை. சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கடுமையான உடல்நல பிரச்சனையில் சிக்கினார். அவருடைய தொழிலிலும் அவரால் அதிக கவனம் செலுத்த இயலவில்லை. அப்பொழுதுதான் அவர் உணர்ந்து கொண்டார், ஆரோக்கியமின்றி எந்த நேர மேலாண்மையும் பயனளிக்காது என்பதை. பிறகு அவர் தினமும் சிறிது நேரம் உடற்பயிற்சிக்கென தர ஆரம்பித்தார். சிறிது சிறிதாக அவருடைய உடல் நலமும் சரியானதை அவரால் உணர முடிந்தது. பிறகு அவரது தொழிலும் அதிக லாபத்தில் சென்றது. ஆகவே சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பதற்கொப்ப நல்ல உடல் நலம் என்பது உங்களின் நேர மேலாண்மைக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாகும். ஐந்தாவதாக நாம் காணவிருப்பது தேவையில்லாத வேலைகளை மறுக்க கற்றுக்கொள்வதாகும். இல்லை என்று சொல்லும் திறன் உங்கள் நேரத்தை பாதுகாக்கும் முக்கிய கருவியாகும். இதை நாம் ஆங்கிலத்தில் த ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ என்று கூறுவோம். இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள நான் உங்களுக்கு ஒரு மாணவியின் கதையை கூற விரும்புகிறேன். இல்லை என்று சொல்லத் தெரியாத ஒரு மாணவியின் கதையாகும். ஒரு மாணவி பள்ளியில் எப்பொழுதும் எல்லோருக்கும் உதவி செய்வாள். தன்னுடைய நண்பர்கள் அவளிடம் வந்து, எனக்கு படிப்பு குறிப்புகள் தருவாயா, இதை படிக்க உதவி செய்வாயா, இந்த வேலையை நீ எனக்கு செய்து தருவாயா என்று கேட்கும் பொழுதெல்லாம் அந்த மாணவி ஆம் என்றுதான் கூறுவாள். இதனால் அவள் தனது படிப்புக்கு தேவையான நேரத்தை ஒதுக்க இழந்தாள். தேர்வில் அதிக மதிப்பெண்கள் அவளால் பெற முடியவில்லை. பின்னர் ஆலோசனைக்கு சென்றபோது ஆலோசகர் அவரிடம் என்ன கூறினார் என்றால், நீ உனக்கே நேரம் ஒதுக்காவிட்டால் யாரும் உனக்காக நேரம் ஒதுக்க மாட்டார்கள். ஆகவே
சில சமயம் இல்லை என்று கூறுவது வாழ்க்கையில் மிகப்பெரிய திறமையாகும். அந்த நாளிலிருந்து அவள் தேவையற்ற வேலைகளை தவிர்த்தாள். தனது நேரத்தை பாதுகாத்து கொண்டாள். அன்பான நேயர்களே, நாமெல்லாம் ஒரு உண்மையை மறந்துவிடக்கூடாது. நேரம்தான் வாழ்க்கை. அது மணற்கடிகாரத்தில் வழியும் மணல் போல மெதுவாக சிதறிவிடுகிறது. அதை பிடித்து கொள்ள முடியாது. ஆனால் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியும். அதற்காக பிரையன் ட்ரேசி சொல்லியது போல் கடினமான பணியை முதலில் செய்ய வேண்டும். ஸ்டீவன் கோவி சொன்னபடி முக்கியமான விஷயங்களை முன்னுரிமைப்படுத்த வேண்டும். பரேட்டோ விதி சொல்வது போல் 20% முக்கியமான வேலைகளில் கவனம் செலுத்த வேண்டும். கல் நியூபோர்ட் சொல்வது போல் நேரத்தை பிரித்து வேலை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பிரான்சிஸ்கோ சிரிலோ சொன்னது போல் சிறு இடைவெளிகளுடன் வேலை செய்ய வேண்டும். இத்தனை முறைகளையும் பின்பற்ற துவங்கினால் என்ன ஆகும் தெரியுமா? நம் வாழ்க்கை முழுமையாக மாறும். மன அழுத்தம் குறையும். நம்முடைய கனவுகள், இலக்குகள் அனைத்தும் நிஜமாக மாறும். வாழ்க்கை குறுகியது. ஆனால் நேரத்தை அடக்க கற்றவர்கள் வாழ்க்கையை நீட்டித்தவர்களாக ஆவார்கள். நண்பர்களே, நீங்கள் நாளை காலை எழுந்தவுடன் உங்கள் நாளின் மிக முக்கியமான வேலையை தேர்ந்தெடுங்கள். அதை முடித்துவிட்டு தான் பிற வேலைகளை நீங்கள் செய்ய துவங்க வேண்டும். இந்த ஒரு பழக்கம்தான் உங்கள் வாழ்க்கையை வெற்றிக்கு தூக்கிச் செல்லும். நேரம் உங்கள் கையில் இருக்கிறது. அதை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் ஒரு சவாலான விஷயமாகும். அன்பான அமுதமழை நேயர்களே, நேரத்தை அடக்கும் கலையை பற்றி இன்று நாம் நீண்ட நேரம் பகிர்ந்து கொண்டோம். வேலை முறைகள், திட்டமிடல், முன்னுரிமை அமைத்தல் இவை அனைத்தும் வாழ்க்கைக்கு அவசியமானவையாகும். ஆனால் இவைகள் அனைத்தையும் தாண்டி நேரத்தை அடக்க உதவும் மிகச்சிறந்த கருவி ஒன்று இருக்கிறது. அதுதான் ஆன்மீகம் மற்றும் தியானம். நேர மேலாண்மை என்பது வெறும் அட்டவணையை நிரப்புவது அல்ல. அது உள்ளத்தை கட்டுப்படுத்தும் கலையாகும். நம் மனம் ஓடும் இடத்தில்தான் நம் நேரமும் ஓடுகிறது. மனம் சிதறி அலைப்பாய்ந்தால் நேரம் வீணாகிறது. மனம் நிம்மதியாக, அமைதியாக இருந்தால் ஒவ்வொரு நொடியும் அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. ஆன்மீகம் நமக்கு கற்றுத்தருவது என்னவென்றால், நேரம் என்பது கடவுளின் பரிசு. அந்த பரிசை வீணாக்காமல் நமது ஆன்மாவின் வளர்ச்சிக்காகவும் பிறரின் நலனுக்காகவும் பயன்படுத்த வேண்டும். தியானம் நமக்கு தருவது மன அமைதி. மனம் அமைதியாக இருந்தால் நம் சிந்தனைகள் தெளிவாகும். சிந்தனைகள் தெளிவாக இருந்தால்தான் வேலைகள் சுலபமாக முடியும். ஒரு நிமிடம் கண்களை மூடி சுவாசத்தை கவனித்து பாருங்கள். அந்த ஒரு நிமிட அமைதியே உங்களுடைய நாள் முழுவதையும் மாற்றும் சக்தி கொண்டது. தினசரி 10 நிமிட தியானம் செய்வதால் மனம் சீராகும். அதனால் நேரம் சிதறாமல் ஒரே திசையில் செல்வது போல ஆகின்றது. நண்பர்களே, நேரத்தை அடக்குவது என்பது உண்மையில் நம்மை நாமே அடக்குவதுதான். சோம்பலை அடக்க வேண்டும். கவனச்சிதறலை அடக்க வேண்டும். பயத்தையும் சந்தேகத்தையும் அடக்க வேண்டும். தியானம் நம்மை உள்ளிருந்து வலுவாக்கும் ஒரு கருவியாகும். ஆன்மீகம் நம்மை உயர்ந்த இலக்குகளுக்கு இட்டுச் செல்லும். எனவே இன்று முதல் நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே: நேரம் பறந்து செல்லும் பறவை போன்றது. ஆனால் தியானம், அமைதி, ஆன்மீக பார்வை ஆகியவை அந்த பறவையின் இறகுகளை நம் கைகளில் பிடிக்க உதவும் கருவிகள். அதனால் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் அர்த்தமுள்ளதாக்குங்கள். உங்கள் பணியை நேரத்தில் செய்யுங்கள்.
உங்கள் உள்ளத்தை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆன்மாவை உயர்த்துங்கள். இறுதியாக ஒரு சிறிய ஆன்மீக உண்மையை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். நேரத்தை அடக்குபவன் உண்மையில் தனது விதியையே மாற்றுகின்றான். அமுதமழை வானொலி நேயர்களே, இப்போது நாம் அனைவரும் சேர்ந்து நமது நாளை அமைதியாக நிறைவு செய்ய ஒரு சிறிய தியான பயணத்தில் செல்லலாம். நீங்கள் எங்கு இருந்தாலும் சௌகரியமாக அமர்ந்து கொள்ளுங்கள். மெதுவாக கண்களை மூடுங்கள். ஒரு ஆழ்ந்த சுவாசத்தை எடுங்கள். அந்த காற்று உங்கள் நெஞ்சை நிரப்புவதை உணருங்கள். மெதுவாக சுவாசத்தை வெளியிடுங்கள். உங்கள் மனதில் இருந்த அனைத்து கவலைகளும் அந்த சுவாசத்துடன் வெளியேறுவதாக கற்பனை செய்யுங்கள். மீண்டும் ஒரு முறை ஆழ்ந்து சுவாசியுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். மூன்றாவது முறையாக ஆழ்ந்து சுவாசியுங்கள். சுவாசத்தை வெளியே விடும்போது உங்கள் உடல் இன்னும் இலகுவாகின்றது. இப்போது உங்கள் மனதில் தோன்றும் சிந்தனைகளை மெதுவாக கவனியுங்கள். வேலை சிந்தனை, குடும்ப சிந்தனை, கவலைகள் அனைத்தையும் நீல வானில் மிதக்கும் மேகங்களாக கற்பனை செய்யுங்கள். அவை மெதுவாக பறந்து செல்கின்றன. உங்கள் மனம் காலியான வானம் போல் அமைதியாகிறது. இப்போது உங்கள் இதயத்தின் மையத்தில் ஒரு மென்மையான ஒளி பிரகாசிக்கிறது என்று கற்பனை செய்யுங்கள். அந்த ஒளி சூரிய ஒளி போல் வெதுவெதுப்பாகவும் அன்பாகவும் இருக்கிறது. அந்த ஒளி உங்கள் உடலுக்குள் பரவுகிறது. உங்கள் மனதை சுத்தப்படுத்துகிறது. உங்கள் சிந்தனைகளை தெளிவாக்குகிறது. உங்கள் நேரத்தை ஒழுங்குபடுத்துகிறது. இப்போது உங்களுக்கே உங்களிடம் மெதுவாக சொல்லுங்கள், நான் நேரத்தின் அதிபதி. என் மனம் அமைதியாக உள்ளது. நான் கடினமான பணியை துணிவுடன் செய்கிறேன். ஒவ்வொரு நொடியையும் நான் அர்த்தமுள்ளதாக்குகிறேன். இந்த வார்த்தைகளை உங்கள் மனதில் மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். இப்போது மீண்டும் உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். உள்ளே சுவாசிக்கும்போது புதிய ஆற்றல் உங்களை நிரப்புகிறது. உங்கள் சுவாசத்தை வெளியிடும் போது சோர்வு, பதட்டம் அனைத்தும் வெளியேறுகிறது. மெதுவாக உங்கள் கைகளை, கால்களை அசையுங்கள். இப்பொழுது நீங்கள் மெதுவாக உங்கள் கண்களை திறக்கலாம்.
அமுதமழை இணையதள வானொலி நேயர்களே, இந்த சில நிமிட அமைதிதான் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் பெரும் மாற்றத்தை உருவாக்கும். நம் மனதை கட்டுப்படுத்தினால் நேரம் தானாக கட்டுப்படும். நம் உள்ளத்தை உயர்த்தினால் வாழ்க்கை தானாக உயர்ந்திடும். எனவே தினசரி சில நிமிடம் தியானம் செய்யுங்கள். அது உங்களுக்கு நேர மேலாண்மை மட்டுமல்ல, ஆன்மீக வலிமை, மன அமைதி, வாழ்க்கை சமநிலை அனைத்தையும் தரும். நினைவில் கொள்ளுங்கள், நேரத்தை அடக்குபவன் தனது விதியையே அடக்குகிறான். இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு கொடுத்த அமுதமழை இணையதள வானொலிக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.